நாயுடு. எஸ் சார். நாம உடனடியா கிளம்பணும். கலெக்ஷனுக்கா சார்? ஷட் அப். பசுபதியை கூட்டிக்கிட்டு ஒரு டீமா கிளம்புறோம். எங்க சார்? கோயம்புத்தூர் பக்கத்துல பல்லடத்துல தான் அந்த கிரில் திருட்டு அக்யூஸ்ட் எல்லாம் பதுங்கி இருக்காங்கன்னு நமக்கு கன்ஃபார்ம் நியூஸ் வந்திருக்குது. சீக்கிரம் போய் அவங்களை எல்லாம் ரவுண்ட் அப் பண்ணணும். நான் இருக்கும்போது பசுபதி எதுக்கு சார்? இந்த பாடியை வச்சு நான் என்ன செய்ய? பல்லுதான் குத்த முடியும். ஆனா பசுபதினா ஒரு பஸ்ஸையே கையால தூக்கி நிறுத்துவான். அதனால நான் சொன்னதை உடனே செய்யுங்க. Do what I say. எஸ் சார். இங்கிலீஷ்ல பேசினாதான் இன்ஸ்பெக்டர்னே மதிக்கிறாங்க. என்னய்யா ஊருக்குள்ள போலீஸ் வண்டி வந்திருக்கு? பசுபதி நில்லு. அண்ணா, டிபார்ட்மெண்ட் ட்ரெஸ்ல உங்க அம்மா உன்னை பார்த்தா சந்தோஷப்படுவாங்க நீ சொன்ன ஒரே காரணத்துக்காக டிபார்ட்மெண்ட்ல கேள்வி வந்தாலும் பரவாயில்லைன்னு அரை மனசை நான் சம்மதிச்சிருக்கிறேன். ஆனா போலீஸ் ட்ரெஸ் போட்டிருக்கவே நீ திமிரா நடந்துக்க கூடாது. ஜாக்கிரதை. ஐயா வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். என்ன வணக்கம் போடுறீங்க? என்ன யாருன்னு தெரியலீங்களா? நான் தான் நம்ம சாவித்திரி அம்மா பையன் பசுபதிங்க. அடடே, நம்ம பசுபதி. ஆமாங்க. அடையாளமே தெரியல. போலீஸ் மாதிரியே இருக்க. போலீஸ் மாதிரி இல்லீங்க, நெச போலீஸுங்க. நானும் எஸ்பிஐ வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க என்ன போய் சந்தேகப்பட்டு? பசுபதி அம்மா கண்ணே நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்குங்கம்மா. அம்மா இந்த Dress பாருமா எப்படிமா இருக்கு? அம்மா உன் பசுபதி போலீஸ் ஆயிட்டானுங்கம்மா. இங்க பாருங்க பேர்ல எழுதி இருக்கு பாருங்க. நல்லா இருக்குமா? நான் நல்லா இருக்கேனுங்கம்மா. தாசையா வரலையா கண்ணே? ஐயோ நான் மறந்தே போயிட்டேனுங்கம்மா. தாசன தானுங்க. இவரு தானுங்கம்மா நம்ம தாசன. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயோ என்ன மாதிரி ஏன் காலில் விழுறீங்க? என்ற பசுபதி 4 பேர் மதிக்கிற அளவு கொண்டு வந்து விட்டுருக்கியப்பா. அதனாலதான். அடா அதுக்காக ஏன் காலில்? என் வயசு என்ன உங்க வயசு என்ன? ஏமா என்ன காரியமா பண்ணிட்டு இருக்கீங்க? சார் யாரு சொல்லியா? நமக்கெல்லாம் கடவுள் மாதிரி. நீங்க பாட்டுக்கு சாதாரணமா விழுந்து கும்பிடுறீங்க. என்ன கட்சிக்காரங்க விழுவானுங்க? ஐயோ அந்த மாதிரி நெடு விழுந்து கும்பிடுமா? ஐயோ ஏமா 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 இப்படி பண்றீங்க? ஏன் பசுபதி உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சு போச்சா? இவ்வளவு பெரியவங்களே என் காலில் விழ சொல்றியே? அம்மா நானும் உங்க பிள்ளை மாதிரி தானம்மா. ஏம்மா சாவித்திரி, என்ன நீ வந்தவங்க நடு ரோட்லயே நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்க? வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விருது வையி. அண்ணா போன் அடிக்குதுங்க. பாக்குறேன். ஏசி ஏசி கிராமத்துல ஏன் சார் ஏசி? கிறுக்கா நம்ம டிபார்ட்மெண்ட் ஏசிடா. சார் தாஸ் பேசுறேன் சார். சார் அந்த ஏரியால தான் சார் இருக்கோம். அக்யூஸ்ட் இன்னும் half an hourல ரவுண்ட் அப் பண்ணிடுவோம் சார். ஆபரேஷன் முடிச்சிட்டு உங்களுக்கு இமிடியேட்டா போன்லயே ரிப்போர்ட் கொடுக்கிறேன். தேங்க் யூ சார். பசுபதி அந்த கிரில் திருடர்களை half an hourல ரவுண்ட் அப் பண்றதா வாக்கு கொடுத்திருக்கேன். எதுக்குங்க அவ்வளவு நேரம்? 10 நிமிஷம் பிடிச்சு வந்தா. ஏய் பசுபதி லெவல குறை. வா போலாம். கண்ணு சாப்பிடாம போறீங்க? அம்மா நாங்க முதல்ல போய் டியூட்டியை பாக்குறோம்மா. நீங்க சமைச்சு வைங்க வந்து சாப்பிடுறோம். போதுமா? வாங்க வாங்க. அடடா கறி சாப்பாடா? ஆமாப்பா. கிராமத்து சாப்பாடு நிறைய போடுங்க. இதாத்தான். அந்த ஈரல எடுத்து வைங்க. ஏமா ஏமா என்னம்மா இது? நான் என்ன முனி ராஜ்கிரணா இவ்வளவு வைக்கிறீங்க? வளர்ற பிள்ளைங்க நல்லா சாப்பிடுங்கப்பா. ஏம்மா நான் வளர்ந்துட்டேம்மா. உங்க மகன் ஓவரா வளர்ந்துட்டான். இவன் வளர்ந்து முடிச்சு வெடிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கான். கிண்டல் பண்ணாதீங்க. ஏம்மா இங்க வாங்க. என்ன பசுபதிக்கு இலையே போடல? இல்ல கண்ணே நீங்க முதல்ல சாப்பிடுங்க. பசுபதி நானும் அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம். அப்புறமானா என்ன? அவனுக்கு என்ன ஸ்பெஷல் ஐட்டமா? தனியா அண்டாவில வேகுதா? என்ன நடக்குது இங்க? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல கண்ணே. பசுபதிக்கு உருண்டைச்சோறுனா ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா எங்க எல்லாருக்கும் அதையே போடுங்க. அம்மா அண்ணன் தான் பெரிய பரவாயில்ல இல்லைங்க. இங்க பாருங்க எல்லாத்துக்கும் ஒரு வாய் உருண்டை சோறு பிடிச்சு கொடுங்க. சரிப்பா. உருண்டையா? உருண்டை சோறு. இந்தாப்பா. அம்மா என்னது இது? உருண்டைச்சோறு. உருண்டையா? ஏய் இது கவளம்டா. ஸ்ரீரங்க கோயில் யானை வாயில வைக்கிறதுடா இது. அட பாவிகளா, குளோபல் சைஸ்ல தின்னுகிட்டு இருக்கீங்களடா. அம்மா இப்பதாம்மா தெரியுது பசுபதி ஏன் இப்படி வகதொகை இல்லாம வளர்ந்து நிக்கிறான்னு. கண்ணு வைக்காம சாப்பிடுப்பா. சாப்பிடுறதா? இத எந்த ஏரியால ஆரம்பிச்சு எப்படி முடிக்கிறதுன்னு தெரியலையம்மா. ஒரு உருண்டை கொடுமா. அண்ணனுக்கு எப்படி சாப்பிடுறதுன்னு காட்டுறேன். இதுல டெமோ வேறயாடா? நோ கவனமா பாத்துக்குங்க. இது உருண்டைங்க. இது இப்படி வச்சு சாப்பிடணும். அட பசுபதி வாயால சாப்பிட சொன்னா மூஞ்சியால சாப்பிடுறியப்பா. சரி ட்ரை பண்றேன். எல்லாரும் ட்ரை பண்ணுங்கப்பா. மோ தண்ணி கொண்டாங்க. ஒரே எடுத்து வா. குடி. மெதுவா மெதுவா. அம்மா தண்ணி. தாசனா என்ன கண்ணுக்குலாம் கடுகுது? காரம் அதிகமா போச்சுங்களாண்ணா? முட்டாள் முட்டாள். இந்த மாதிரி பாசமா பரிமாறுறதுக்கு எனக்கு ஒரு அம்மா இல்லையாடு. நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ காரங்கீரம்னு காமெடி பண்ணிட்டு இருக்க ராஸ்கல். பிச்சு பிடி பிச்சு சாப்பிடு. உருளைச்சோறு பிரமாதம் துர்கா. துர்கா இவங்க 2 பேரும் ஜீப்ல ஏத்து. போ போ போடா போ. அம்மா அப்ப நாங்க கிளம்புறோம் ஊருக்கு. நீங்க மெட்ராஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பா எங்களோட தங்கணும். உடம்பு பாத்துக்கோங்க. கொஞ்சம் பாத்துக்குங்க. கண்டிப்பா பாத்துக்கிறோம்மா. அம்மா நான் போயிட்டு வரணுங்கம்மா. போயிட்டு வாங்க. பத்திரமா பாத்துக்குங்க.
தாசன்னு சொல்றத கேட்டு நல்லபடியா நடந்துக்கணும். இந்த கண்ணு செலவுக்கு வச்சுக்கோ. நல்லா இருக்கண்ணு, நல்லா இருப்பா. அம்மாம்மா அழாதீங்கம்மா, அழாதீங்க. இந்தாங்கம்மா. என்னம்மா நான் உங்க மகன் மாதிரிம்மா, நான் கொடுத்தா வாங்க மாட்டீங்களா? இந்தாங்க வச்சுக்கோங்க. என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கண்ணு, நல்லா இருப்பா. அம்மா என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய் குனியாத. பாத்தியா பேண்ட் கிழிஞ்சு ஆமா, போச்சு. சரி. யோ டிபார்ட்மெண்ட்ல உனக்கு மாசம் மாசம் பேண்ட் வாங்கி கொடுக்கறதே எனக்கு வேலையா சரி, போச்சு. சார். கமான் கிளம்பு கிளம்பு போ. லேடிஸ் இருக்காங்க, கை எடுக்காத. அப்ப நாங்க வரோம். போயிட்டு வாங்க. போயிட்டு எனக்கு போன் பண்ணு பசுபதி. சரிங்க. பசுபதி சார், அந்த அம்மாவோட ஹார்ட் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமா இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் ஆபரேஷன் பண்றோமோ அது அவங்களுக்கு நல்லது. ஆபரேஷன் பண்றதுக்கு 5 லட்சம் ரூபாயாவது ஆகும். சீக்கிரம் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஐயோ அம்மா, நான் அவ்வளவு பணத்துக்கு எங்கம்மா போவேன்? நான் அவ்வளவு பணத்துக்கு எங்கம்மா போவேன்? ஐயோ அம்மா, எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியலையம்மா. பசுபதி பசுபதி. அண்ணே தாசனே, சரி. 1000 2000 பரவாயில்ல, 5 லட்சத்துக்கு எங்கடா போவேன்? பார்க்கலாம். எங்க அம்மா உசுருக்கு வேலை வச்சுட்டாங்க. இல்ல பசுபதி, ஏன் பணத்தை பாரு. எங்க அம்மாவை காப்பாத்துங்க. ஏய் என்னடா இது, ஏன் கால்ல ஏன்டா விழுற? தாசனே, எங்க அம்மாவை எப்படியாவது காப்பாத்துங்க. அண்ணே அண்ணே, எங்க அம்மாவை காப்பாத்துங்க. அண்ணே அண்ணே, எனக்கு எங்க அம்மா வேணுங்க. எங்க அம்மாவை எப்படியாவது காப்பாத்துங்க. ஒண்ணும் ஆகாதுப்பா. எனக்கு எங்க அம்மா, பசுபதி பசுபதி. எனக்கு எங்க அம்மா வேணுங்க. பசுபதி பசுபதி. ஏய் பசுபதி. ஒரு அம்மாவுடைய ஆபரேஷனுக்காக பணம் கொஞ்சம் தேவைப்படுது. விளம்பரம் கொடுக்கணும். எவ்வளவு சார் செலவாகும்? அது சைஸை பொறுத்து இருக்கு சார். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஃப்ரண்ட் பேஜ்ல வரணும். ஓகே, டீட்டெயில் கொடுங்க, போட்டுடலாம். இந்தாங்க. வணக்கம் சார். என்ன சார், இன்னும் நம்ம ஆர்டர்லாம் ரெடியால போல இருக்கு. ரெடி ஆயிட்டே இருக்கு சார். ஒரு வாரமா இதே பதில சொல்றீங்களா சார்? சார் ஈவினிங்குள்ள ரெடி ஆயிடும் சார். 5000 பீஸ் ஆர்டர் கொடுத்துருக்கீங்களே, என்ன பர்பஸ் சார்? என்ன இப்படி கேக்குறீங்க? ஆந்திரால நமக்கு நிறைய ஐடி காலேஜ் இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பர்பஸ்க்கு தான். சரி சார், போலீஸ் மாதிரி கேள்வி ஆகாம ஒர்க்கை சீக்கிரம் முடிங்க சார். ரெடி பண்ணிடுறேன் சார். சரி செய்யுங்க. முதலாளி, அட்வான்ஸா கொஞ்சம் பணம் வேணும் முதலாளி. எதுக்கு? ஒரு அம்மாவோட ஹார்ட் ஆபரேஷனுக்கு பணம் வேணும்னு பசுபதினு ஒருத்தர் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருக்காரு. ஆ. கொடுக்கணும்னு தோணுச்சு. உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதே வேஸ்ட், இதுல அட்வான்ஸ் வேறையா? போய் வேலையை பாடுறேன். ஏன் சார், இந்த வறுமையிலையும் ஒருத்தர் ஹெல்ப் பண்ண நினைக்கிறது பெரிய விஷயம். அவனை போய் திட்டுறீங்களே. தம்பி, எவ்வளவு பணம் வேணும்? 1000 ரூபாண்ணா. இந்தா வச்சுக்க. இல்ல வேணாண்ணா. முதலாளி ஒன்றும் திட்ட மாட்டார், வச்சுக்க. சரிண்ணா. பேப்பர் கொடு, என்கிட்ட கொடு. மாஸ்டர், என்ன ரகு, ரெடி ஆயிருந்தா? மெட்டீரியல்லாம் ரெடி ஆயிடும் மாஸ்டர். இன்னும் 2 நாள் அனுப்பிச்சு வச்சிடலாம். ஸ்பேர் பார்ட்டுக்கு மாத்திரம் தான் அமௌண்ட் கொடுக்கணும். நாளைக்கு மார்னிங் பணம் எடுத்துட்டு போய் பார்ட்டிக்கு செட்டில் செய். ஓகே மாஸ்டர். மாஸ்டர், பர்சனலாக எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். ఎందుకు? ஒரு அம்மாவோட ஹார்ட் ஆபரேஷனுக்கு பணம் வேணும்னு சொல்லி பேப்பரில் விளம்பரம் வந்திருக்கு. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு தோணுச்சு. என்ன ரகு, புது சென்டிமெண்டா இருக்கு? இங்கே பாருமா, தீவிரவாதி ஒன்றும் துப்பாக்கி பிறந்தவன் இல்லை. எந்நேரம் இதை பற்றி யோசிக்கிறதுக்கு. பணம் இருந்தால் ஒரு அம்மாவோட உயிரை காப்பாற்றலாம். நம்மகிட்ட பணம் இருக்குல்ல. ரகு, நம்ம பணம் கொண்டு வந்தது வெப்பன்ஸ் வாங்குறதுக்கு, இந்த மாதிரி கண்டபடி செலவு பண்றதுக்கு இல்ல. சுதா, ரகு எவ்வளவு வேணும்? அம்மாவோட ஆபரேஷன் செலவுக்காக தாசார் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தாரல்லமா, அதை பார்த்துட்டு நிறைய பேர் 1000 2000 டிராஃப்ட் மணியாரெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்கம்மா. ஒரு 40,000 வரைக்கும் சேர்ந்துருக்கு. இந்த 40,000 வச்சுட்டு எங்க அம்மா எப்படி காப்பாத்துறதுன்னு கோச்சு போறாருமா. நீங்க தான் எடுத்து சொல்லணும். சர்வமங்கல மாங்கல்யே சுதே சர்வார்த்த சார்தேகே சரண்யேத்னமேகே நாராயணே நமः. நிறுத்தியா பூஜை? நீ சாமி தானே, உனக்கு எல்லாம் தெரியுமில்ல.
எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு எட்டனா 1 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி சாப்பிடுற மாதிரி காய்ச்சல் தலைவலி தானே வரணும். ஆனா 5 லட்சம் 5 லட்சம் கொடுத்தாதான் எங்க அம்மாவை காப்பாத்த முடியுங்கிற மாதிரி இதயத்துல வியாதியை கொடுத்திருக்கிய. உன் மனசுல கொஞ்சமாவது ஈரம் இருக்கா? உன்னையே நம்பித்தானே கிடக்கும். எங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு வியாதியை கொடுத்த. ஏய், இத பார், எனக்கு எங்க அம்மா உசுறு பிழைக்கணும், அதுக்கு பணம் வேணும். எங்க அம்மா உசுறு உன் கழுத்துல இருக்கு. உன் நகை இந்த உண்டியில் இருக்கிற பணமும் கிடைச்சா நான் எங்க அம்மாவை காப்பாத்திடுவேன். ரெண்டையும் நான் எடுக்க போறேன். உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்க. என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? வாடா போலாம். எனக்கு எங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கு இதை தவிர ஒரு வழி தெரியல. அம்மாவை காப்பாத்தணும்டா, அதுக்கு பணம் முக்கியம் தான். அதுக்காக கோயில் உண்டியில உடைக்கிறது. உண்டியில உடைச்சா திருப்பி வச்சுக்கலாம். எனக்கு எங்க அம்மா வேணும். டேய், உண்டியில உடைச்சினா முட்டாள் பெரிய பிரச்சனை வந்துரும்டா. என்ன பிரச்சனை கவலை இல்ல. எங்க அம்மா உசுரை காப்பாத்த நான் கொலை கூட பண்ணுவேன். டேய், இவனை ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போங்கடா.